வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைய செய்தியில் இன்றைய மார்க்கெட் பற்றியும், கல்யாண் ஜுவல்லர் பற்றியும், மோஷிப் டெக்னாலஜிஸ், டோட்லா டெய்ரி லிமிடெட், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்ந்து உயர்வதை பற்றியும் பார்ப்போம். இன்று ஜனவரி 31 யூனியன் பட்ஜெட்டுக்கு முன்னதாக பல்வேறு துறைகளில் வாங்குதலுக்கு மத்தியில் 4 வர்த்தக நாட்களில் மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றம் கண்டுள்ளது. முடிவில் சென்செக்ஸ் 740 புள்ளிகள் உயர்ந்து 77,500 ஆகவும், நிப்டி 258 புள்ளிகள் உயர்ந்து 23,508 ஆகவும், நிப்டி ஐடி, நிப்டி பேங்க் மற்றும் துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்தும் ஏற்றத்திலே முடிந்தன. நிப்டியில் டாப் கெய்னராக டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட், நெஸ்லே மற்றும் லார்சன் அண்ட் டியூப்ரோ பங்குகளாகும். டாப் லூசராக பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகளாகும். தினம் தினம் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை. தங்கம் கடந்த 3 நாட்களாக தினமும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்த பலரும் இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜனவரி 31 என்று தங்கத்தின் விலை 61,000க்கும் மேல் உயர்ந்துள்ளது. ஆகையால் தங்கத்தின் தேவை இருப்பவர்கள் இப்போது வாங்கலாம். ஏனெனில் இனிவரும் நாட்களில் தங்கத்தின் விலை உயரவே செய்யும். அமெரிக்காவின் அதிரடியான பொருளாதார முடிவுகள், பெடரல் ரிசர்வ் நிலைப்பாடு மற்றும் தொடர்ந்து இந்திய சந்தையிலிருந்து வெளியேறும் அந்நிய முதலீட்டாளர்கள் ஆகியவை காரணமாக தங்கத்தின் விலை புதிய உச்சம் தொட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனவரி 31ஆம் தேதியான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 அதிகரித்துள்ளது. வெள்ளியின் விலையும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஆபரணம் செய்ய பயன்படுத்தப்படும் 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 120 உயர்ந்து 7,730 என்ற நிலையில் விற்பனையாகிறது. 1 பவுன் தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 உயர்ந்து 61,840 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 1 சவரன் தங்கத்தின் விலை 62,000 நெருங்கி வருகிறது. முதலீட்டு நோக்கில் வாங்கப்படும் தங்கமான 24 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 அதிகரித்து 8,412க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 8 கிராம் தங்கத்தின் விலை 67,296 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 உள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1 கிலோவுக்கு 1000 உயர்ந்து 1,07,000 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் பற்றிய செய்திகளை இந்த மாதம் அடிக்கடி தலைப்பு செய்தியாக நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் பங்கு விலை ஏற்ற இறக்கம் மற்றும் பல்வேறு செய்திகளும் தான். இந்த மாதம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் ஜனவரி 2 அன்று அதன் அதிகபட்ச விலையான 795 எட்டியது. ஆனால் அதன் பின் பங்கு விலை கிடுகிடுவென சரிய தொடங்கியது. காரணம், மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீசஸின் துணை நிறுவனமான மோதிலால் ஓஸ்வால் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறுவனத்தில் முதலீடு செய்ய மேலாளர்களுக்கு நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு இரு தரப்பினரும் இத்தகைய குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். மேலும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில் ஐடி ரைட் நடந்ததாக செய்தி வெளியானது. அதையடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ப்ரமோட்டர்கள் பங்குகளை விற்பனை செய்தது என ஹைப்புக்கு ஏற்ற சறுக்கல்களையும் பங்கு விலை கண்டது. இதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸின் பங்கு விலை ஜனவரி ஒரே மாதத்தில் அதன் அதிகபட்ச விலையான 795 45% சரிந்தது. இந்நிலையில் நேற்று கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2024-25 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. இந்த 3வது காலாண்டு முடிவுகள் மார்க்கெட் எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நிறுவனத்தின் ரெவென்யூ நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 41% அதிகரித்து 6,393 கோடியாகவும்,
கிராஸ் ப்ராஃபிட் 19% அதிகரித்து 315 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் 29% உயர்ந்து 218 கோடியாகவும் இருந்தது. சிறப்பான காலாண்டு முடிவுகளை அறிவித்த இந்த வேளையில் உலகளாவிய தரகு நிறுவனமான சிட்டி டிசம்பர் காலாண்டு முடிவுகளுக்கு பிறகு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகளை வாங்கலாம் என பரிந்துரைத்துள்ளது. ஆனாலும் பங்கின் இலக்கு விலையை 20% குறைத்து 650 நிர்ணயித்துள்ளது. ஏற்கனவே தரகு நிறுவனமான சிட்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கின் இலக்கு விலையாக 810 நிர்ணயித்திருந்தது. மேலும் கல்யாண் ஜுவல்லர்ஸின் 3வது காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருப்பதால் வரும் காலங்களில் பங்கின் விலை உயரலாம் என தரகு நிறுவனம் நம்பிக்கையாக இருப்பதாக கூறியுள்ளது. இதையடுத்து இன்று கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கின் விலை 14% மேல் உயர்ந்து 503 இருந்தது. மோஷிப் டெக்னாலஜிஸ் லிமிடெட் செமிகண்டக்டர் மற்றும் சிஸ்டம் டிசைனில் ஈடுபட்டுள்ள இந்த ஸ்மால் கேப் நிறுவனம் 25ஆம் நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. அதன் செயல்பாடுகள் மூலம் ஆண்டுக்கு 40% அதிகரித்து 89.62 கோடியிலிருந்து 25ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் 126.15 கோடியாக உயர்ந்துள்ளது. காலாண்டு அடிப்படையில் 2025 2வது காலாண்டில் 125.62 கோடியிலிருந்து 0.4% உயர்ந்துள்ளது. 2024 3வது காலாண்டில் நிகர லாபம் 407% அதிகரித்து 11.05 கோடியாக இருந்தது. காலாண்டு அடிப்படையில் 13.6% உயர்ந்து 9.73 கோடியாக இருந்தது. இந்த சிறப்பான காலாண்டு முடிவை தொடர்ந்து நேற்றைய வர்த்தகத்தில் 10% வரை உயர்ந்த பங்கின் விலை இன்று 6% வரை உயர்ந்து 212 இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் போஸ்கோ போகினாம் எலக்ட்ரிக்கல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடின் 1.37 கோடி பங்குகளை பங்கு கொள்முதல் மற்றும் பங்குதாரர் ஒப்பந்தத்தின் மூலம் 51% கட்டுப்பாட்டு பங்கை குறிக்கிறது. வருடத்திற்கு 24,000 டன் செயலாக்க திறன் கொண்டது. போஸ்கோ போகினாம் மின்மாற்றிகள் மற்றும் உலைகளுக்கான CRGO லேமினேஷன்களை உற்பத்தி செய்யும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். போஸ்கோ போகினாம் போன்ற பங்குகளை வாங்குவதன் மூலம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா CRGO செயலாக்கத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெறுகிறது. இது அவற்றின் விநியோக சங்கிலியில் அத்தியாவசிய மின் எஃகின் தரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது. இதையடுத்து பங்கின் விலை நேற்று 5% உயர்ந்து இன்று 1% வரை குறைந்து 893 இருந்தது. டோட்லா டெய்ரி லிமிடெட் தெலுங்கானாவை தளமாக கொண்ட பால் உற்பத்தி நிறுவனமான டோட்லா டெய்ரி தனது 25ஆம் நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலமான வருவாய் ஆண்டுக்கு 90.6% அதிகரித்து 746.84 கோடியிலிருந்து 901.2 கோடியாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் முந்தைய 2வது காலாண்டு அடிப்படையில் 997.6 கோடியிலிருந்து 9% குறைந்துள்ளது. செயல்பாடுகள் மூலம் கிடைக்கும் 901.2 கோடி வருவாயில் 89.05% இந்தியாவிலிருந்தும் 10.95% கென்யா மற்றும் உகாண்டாவிலிருந்து வருகிறது. மேலும் நிகர லாபம் கடந்த ஆண்டு இதே காலாண்டில் இருந்த 41.3 கோடியிலிருந்து நடப்பு காலாண்டில் 53.7% உயர்ந்து 63.5 கோடியாக இருந்தது. காலாண்டு அடிப்படையில் நிகர லாபம் 0.3% உயர்ந்து 63.3 கோடியாக உள்ளது. டோட்லா டெய்ரியின் EPS ஆண்டுக்கு 53.19% உயர்ந்து 6.88 10.54 அதிகரித்துள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 4% உயர்ந்து 1133 இருந்தது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.